தகுதியானவர்களை மாத்திரம் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புவது வாக்காளர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாடு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். பாராளுமன்றம், மனித உரிமைகள் பேரவை மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் கூட்டத்தொடர்களில் நிதி ராஜாங்க அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஆற்றிய உரைகளின் தொகுப்பு நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சர்வதேசத்தில் இலங்கையின் புள்ளி என பெயரிடப்பட்டுள்ள இந்த நூல் இதன்போது ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. விவித சன்ஸ்கிருதிக ஐதிவாசிகாங் பல்வேறு கலாச்சார உரிமைகளை கொண்ட பல்லின மக்கள் எமது நாட்டில் உள்ளனர். இந்த பல்லினத்துவத்தை பாதுகாப்பதன் ஊடாக மாத்திரமே நாம் எதிர்பார்க்கும் உண்மையான இலங்கையின் அடையாளத்தை கட்டியெழுப்ப முடியும். இதற்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய சகல தகைமைகளையும் கொண்ட ஜனாதிபதி ஒருவர் எமது நாட்டில் உருவாகியுள்ளார். நீங்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்தவுடன் நான் ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால் எனக்கு 6 வருடங்கள் தேவையில்லை, 4 வருடம் போதும் என நீங்கள் கூறினீர்கள். சிலர் மரணிக்கும் வரை அதில் இருக்க முற்படுகின்றனர். அவ்வாறான ஒரு நாட்டில் இவ்வாறான ஒருவரும் உள்ளார். மரணித்த பின்னரும் உயிரை எழுதிக் கொள்ள முற்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என தற்போது நினைக்கின்றனர். கைவிடுவதற்கு தயாரானவராக இருக்க வேண்டும். கைவிட தயாராக இல்லாத ஒருவருக்கு பதவியை வழங்கக்கூடாது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகள் தமது செயற்பாடுகளினாலேயே தங்களின் நட்பெயரை கெடுத்துக் கொள்கின்றனர். கடந்த சில தசாப்தங்களாக நாட்டின் அரசியலில் சிறந்தவர்கள் தேவை என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட்டது. தற்போது தேர்தல் ஒன்று இடம்பெறவுள்ளது. எமது மக்களுக்கு பாரிய பொறுப்புள்ளது. கட்சி எதுவாக இருந்தாலும் தகுதியானவர்களை தெரிவு செய்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு வாக்காளர்களுக்கே உள்ளது.